ஃபர்ஸ்ட் நீங்க குரோம்ல உங்களுடைய யூடியூப் பேஜை ஓபன் பண்ணிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய யூடியூப் பேஜ் வந்து குரோம்ல இந்த மாதிரி தான் இருக்கும். சோ நீங்க இத பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த இடத்துல பாருங்க, உங்களுடைய லேட்டஸ்ட் வீடியோ பர்ஃபார்மன்ஸ்னு இருக்கு. இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் நோட்டிபிகேஷன் இருக்கு பாத்தீங்களா? ஏதாவது யூடியூப் சைட்ல இருந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்தா இந்த இடத்துல வந்து நீங்க செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய சேனலுக்கான ஐடியாஸ் எல்லாம் இங்க நிறைய இருக்கும். அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனல்ல ஒரு ப்ராப்பர் யூடியூப் சேனல் எப்படி ஓபன் பண்றதுன்னு போட்டிருக்கும். நெக்ஸ்ட் ஃபுல்லா ஒயிட் ஸ்டுடியோவை எப்படி யூஸ் பண்றதுன்னு 2 வீடியோ போட்டிருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குரோம்ல உங்களுடைய யூடியூப் பேஜை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த 3 விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க உங்களுடைய சேனலை ஈஸியா கைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நியூ அச்சீவ்மெண்ட்னு இருக்கும். சோ உங்களுடைய சேனல் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதோ அந்த டேட்டா இந்த இடத்துல இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பப்ளிஷ்டு வீடியோன்னு இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சேனல் அனலிட்டிக்ஸ்னு இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுடைய சேனலுக்கு தேவையான டாப் கண்டென்ட் இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். அது என்னன்னா வாட்ஸ் நியூ இன் ஸ்டுடியோன்னு இருக்கு. இந்த இடத்துலதான் உங்களுக்கு ஏதாவது அப்டேட் வந்தா இந்த இடத்துலதான் இருக்கும். நீங்க டச் பண்ணி படிச்சு பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்டா யாராவது கமெண்ட் பண்ணாங்கன்னா இந்த இடத்துல நீங்க வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரீசன்ட் சப்ஸ்கிரைபர்னு இருப்பாங்க. சோ உங்களுக்கு யாரெல்லாம் ரீசெண்டா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்களோ அவங்க எல்லாம் இந்த இடத்துல இருப்பாங்க. சோ நீங்க செக் பண்ணி பாருங்க. இது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க பாருங்க, கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல நீங்க வீடியோ அப்லோட் பண்ணிக்கலாம், லைவ் போட்டுக்கலாம், கிரியேட் போஸ்ட் போட்டுக்கலாம், பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம், பாட்காஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்த பத்தியும் நான் வீடியோ போட்டிருக்கேன். என்னுடைய பிளேலிஸ்ட பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் இதையே டச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த செகண்ட் ஒன்னு நீங்க டச் பண்ணுங்க. சோ இந்த இடத்துல உங்களுடைய வீடியோ, ஷார்ட்ஸ், லைவ், போஸ்ட், பிளேலிஸ்ட், பாட்காஸ்ட், ப்ரமோஷன் எல்லாமே இருக்கும். சோ வீடியோ எப்படி அப்லோட் பண்றதுன்னு வீடியோ போட்டிருக்கேன், ஷார்ட்ஸ் எப்படி அப்லோட் பண்றதுன்னு வீடியோ போட்டிருக்கேன், லைவ் பற்றியும் வீடியோ போட்டிருக்கேன், போஸ்ட் பற்றியும் வீடியோ போட்டிருக்கேன், பிளேலிஸ்ட் பற்றியும் வீடியோ போட்டிருக்கேன், நெக்ஸ்ட் ப்ரமோஷன் பற்றியும் வீடியோ போட்டிருக்கேன். நீங்க கண்டிப்பா மறக்காம என்னுடைய பிளேலிஸ்ட பாருங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இதெல்லாம் நீங்க கண்டிப்பா பண்ணி இருக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க ஜூம் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த ஃபில்டரை நீங்க டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன், காப்பிரைட், டிஸ்கிரிப்ஷன், மேட் ஃபார் கிட்ஸ், இந்த மாதிரி நிறைய கொடுத்திருக்காங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா என்னுடைய வீடியோவில் காப்பிரைட் ப்ராப்ளம் இருக்கா இல்லையா நான் செக் பண்ணிக்கிறேன். சோ நீங்களும் செக் பண்ணி பாருங்க. இந்த குரோம்ல இருக்கிற இந்த டேஷ்போர்டு ரொம்ப முக்கியம். நீங்க எல்லாமே தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் காப்பிரைட்டை டச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். சோ வந்து எனக்கு எந்த காப்பிரைட் இஷ்யூஸும் இல்ல. உங்களுக்கு ஒருவேளை இருந்தா நீங்க செக் பண்ணிக்கோங்க. அதே போலதான் ஷார்ட்ஸுக்கும் லைவுக்கும் சோ எல்லாத்துக்குமே நீங்க செக் பண்ணிக்கோங்க. நீங்க ஒவ்வொன்னா செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு முக்கியமான விஷயம், அது என்னன்னு பாத்தீங்கன்னா மேல இருக்கிற இந்த 3 டாட்டை டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா இந்த டெஸ்க்டாப் சைடுன்னு இருக்கும். இதை நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கணும். நீங்க அப்படி ஆன் பண்ணி வச்சீங்கன்னா கம்ப்யூட்டர்ல எப்படி ஒர்க் பண்ணுவோமோ அந்த மாதிரி பேஜ் இருக்கும். சோ நான் அகைன் இதை டச் பண்ணி வெளியே வந்துடுறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுக்கு கீழே இந்த தேர்ட் ஒன்னா இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க டச் பண்ணுங்க. சோ வந்து இந்த இடத்துல ரொம்ப நல்ல விஷயங்கள் நிறையவே கொடுத்திருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவர்வியூ இருக்கு. சோ இந்த ஓவர்வியூல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா வியூஸ் இருக்கு, வாட்ச் டைம் இருக்கு, சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு, எஸ்டிமேட்டட் ரெவென்யூ இருக்கு. சோ வந்து இது மானிட்டேஷன் ஆயிடுச்சு. சோ மானிட்டேஷன் ஆனதுனால எக்ஸ்ட்ரா வந்து ரெவென்யூ பேஜ் இங்க சேர்ந்துருக்கு. சோ வந்து மானிட்டேஷன் ஆகலைன்னா சப்ஸ்கிரைபர் வரைக்கும் தான் இருக்கும். சோ நீங்க நல்லா பாருங்க. இந்த இடத்துல மலை மாதிரி போயிட்டு போயிட்டு வருது. நீங்க இது மேல டச் பண்ணி கூட பார்க்கலாம். நீங்க டச் பண்ணி பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு நம்பர்ஸ் காமிக்கும். சோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா வியூஸ். சோ வந்து இந்த நாள்ல வந்து இவ்வளவு வியூஸ் தான் போயிருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கும். சோ நீங்க நல்லா செக் பண்ணி பாருங்க. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, வியூஸ் போக பொறுமையா இருக்கணும். அப்படி பொறுமையா இருந்தாதான் வியூஸ் போகும். சோ இதை பற்றி நிறைய வீடியோக்கள் என்னுடைய பிளேலிஸ்ட்ல இருக்கு, கண்டிப்பா போயிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கண்டென்ட்னு இருக்கு. சோ நீங்க கண்டென்ட்டை டச் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க பாருங்க, இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. அது என்னன்னா கண்டென்ட்ல ஆல் இருக்கு, வீடியோஸ் இருக்கு, ஷார்ட்ஸ் இருக்கு, போஸ்ட் இருக்கு, பிளேலிஸ்ட் இருக்கு.
சோ நான் வந்து வீடியோஸ்ல வச்சுக்கிறேன். வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா இம்ப்ரெஷன் கிளிக் த்ரூ ரேட் வந்து 6.1 இருக்கு. சோ வந்து இது ரொம்ப பெஸ்ட். சோ வந்து இம்ப்ரெஷன் கிளிக் த்ரூ ரேட்டை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், கண்டிப்பா போயிட்டு பாருங்க. ஆவரேஜ் வியூ டியூரேஷனும் சேம் தான். சோ இத பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதாவது 2க்கு மேல இருந்தாவே நல்ல ஆவரேஜ் வியூ டியூரேஷன். நெக்ஸ்ட் கீ மூமெண்ட்ஸ் ஃபார் ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன். சோ வந்து கீ மூமெண்ட்ஸ் ஃபார் ஆடியன்ஸ் ரிட்டென்ஷனா என்னன்னா, இங்க பாருங்க, நான் போட்டிருக்க வீடியோல எல்லாமே 50% மேல இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து 45% மேல இருந்தா நல்ல விஷயம். சோ வந்து நிறைய வீடியோக்கள் வந்து என்னுடைய வீடியோக்கள் 45% மேல இருக்கு. சோ வந்து அதை பத்தி தான் இங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோவை எந்தெந்த இடத்துல இருந்து பாக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல், யூடியூப் சாட், சஜஸ்டட், பிளேலிஸ்ட். நெக்ஸ்ட் வந்து இங்க டாப் வீடியோஸ் இருக்கும். உங்களுடைய டாப் வீடியோஸை பார்த்து கூட நீங்க கண்டென்ட் எடுத்து போடலாம். ஏன்னா டாப் வீடியோஸ்ல நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணிருப்பீங்க, பிரசன்ட்ல நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணாம இருக்கலாம். சோ அதனால கூட வியூஸ் போகாம இருக்கலாம். சோ இந்த இடத்த நீங்க செக் பண்ணி உங்களுடைய பழைய வீடியோல நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்கன்னு பாருங்க. நெக்ஸ்ட் அதே போல ஒரு புதிய வீடியோ கிரியேட் பண்ணி போடுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ், நீங்க ஷார்ட்ஸை டச் பண்ணுங்க. இப்ப நீங்க ஷார்ட்ஸை டச் பண்ணீங்கன்னா அதே போலதான் பர் டேக்கு வந்து எவ்வளவு வியூஸ் போயிருக்குன்னு கணக்கு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து போஸ்ட், பிளேலிஸ்ட், இது ரெண்டுமே சேம் தான். சோ வந்து எனக்கு லாங் வீடியோ தான் நிறைய போயிருக்கு. சோ அதிகமா நான் லாங் வீடியோ தான் போடுறேன். இந்த இடத்துல உங்களுக்கு எது அதிகமா போகுதுன்னு செக் பண்ணுங்க. சோ நீங்க அதை செக் பண்ணிட்டு கூட நெக்ஸ்ட் வந்து அதை பத்தியே நீங்க அதிகமான வீடியோஸ் போடுங்க. அது எப்படின்னா, ஷார்ட்ஸ் நிறைய வியூஸ் போச்சுன்னா ஷார்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க, வீடியோஸ் நிறைய வியூஸ் போச்சுன்னா வீடியோஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல how viewers find your shorts. சோ வந்து ஷார்ட்ஸ் எங்கெல்லாம் பாக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஓவரால் பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் பேஜ்ல வந்து பாக்குறாங்க, யூடியூப் சர்ச்ல பாக்குறாங்க, சஜஸ்டட் வீடியோல பாக்குறாங்க, பிளேலிஸ்ட்ல பாக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா how many choice to view அப்படின்னு இருக்கு. சோ வந்து 66% வந்து வியூ பண்றாங்க, 33% வந்து ஸ்வைப் பண்றாங்க. சோ வந்து கண்டிப்பா இது வந்து 66க்கு மேல பாக்குறாங்க. சோ வந்து இது ஒரு பெஸ்டான விஷயம் தான். சோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஷார்ட்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியலன்னா என்னுடைய பிளேலிஸ்ட பாருங்க, மேல காமிக்கிற அந்த வீடியோஸ் எல்லாம் போயிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டாப் ஷார்ட்ஸ்னு இருக்கும். சோ வந்து உங்களுடைய ஹையஸ்டா போயிருக்கிற ஷார்ட்ஸ் எல்லாம் இந்த இடத்துல இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டாப் ரீமேக்ஸ்ட்னு இருக்கும். உங்களுடைய ஷார்ட்ஸை யாராவது ரீமேக்ஸ் பண்ணியிருந்தா அது வந்து இந்த இடத்துல காமிக்கும். சோ வந்து எனக்கு காமிக்கல. நெக்ஸ்ட் இங்க ஆடியன்ஸ்னு இருக்கு, இதை நீங்க டச் பண்ணுங்க. நான் 1 by 1 அழகா சொல்லி தரேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆடியன்ஸ்ல ரிட்டர்னிங் வியூவர்ஸ் பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப நம்மளுடைய சேனல்ல வந்து நம்மளுடைய வீடியோஸை பாக்குறவங்க தான் ரிட்டர்னிங் வியூவர்ஸ். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வீடியோஸ் growing your audience அப்படின்னு இருக்கு. சோ வந்து என்னுடைய பழைய கண்டென்ட் ரொம்ப அப்ல போயிட்டு இருக்கு. சோ இந்த வீடியோஸ் மூலம் இப்ப போற வீடியோ எல்லாமே ரன் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. சோ வந்து இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய பழைய வீடியோவை கூட நீங்க புதுசா பிரசண்டா வேற ஒரு கண்டென்ட் மாதிரி நீங்க மேக் பண்ணி போடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டைமிங் கொடுத்துருப்பாங்க. இந்த கிராஃப்ட பார்த்து கூட நீங்க வீடியோஸ் போடலாம். வந்து உங்களுக்கு இந்த கிராஃப்ட பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய பிளேலிஸ்ட்ல போயிட்டு பாருங்க, மேல காமிக்கிறேன் பாருங்க, அந்த வீடியோவை பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் கொஞ்சமா ஜூம் பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க சப்ஸ்கிரைபர் பெல் நோட்டிபிகேஷன் இருக்கு. சோ நோட்டிபிகேஷன் மூலம் வந்து 34% பாக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வாட்ச் டைம் ஃப்ரம் சப்ஸ்கிரைபர்னு இருக்கு. சோ வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் வாட்ச் பண்றாங்க. சோ எல்லாரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சோ கொஞ்சம் பேர் தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்றீங்க, 31%. மீதமுள்ள 68% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் இந்த மாதிரி இடத்த நீங்க செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏஜ் அண்ட் ஜெண்டர்னு இருக்கும். சோ எந்தெந்த ஏஜ்ல இருக்கிறவங்க எப்படி எல்லாம் பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல பாருங்க, என்னுடைய வீடியோஸ எல்லா ஏஜ்லயும் பாக்குறாங்க. சோ அதிகமா எதுல பாக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா 25 to 34 வயசு உள்ளவங்க அதிகமா பாக்குறாங்க. சோ நீங்க இத பத்தி தெரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேல வாங்க. இந்த இடத்துல சேனல்ஸ் யுவர் ஆடியன்ஸ் வாட்சர்ஸ்னு இருக்கும். சோ சில டைம் இங்க டேட்டா இருக்கும், சில டைம் டேட்டா இருக்காது. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல
உங்களுடைய சேனல்ல உங்க ஆடியன்ஸ் வேறு யாராவது சேனல்ல போயிட்டு பார்த்திருந்தாங்கன்னா அவங்களுடைய சேனல்ஸ் எல்லாம் இங்க ஷோ ஆகும். சோ நீங்க அப்ப தெரிஞ்சுக்கலாம் நம்ம எந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் போடலாம், சோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபரை எந்த மாதிரி எல்லாம் என்கரேஜிங்கா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க அப்ப தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க. இப்ப என்னுடைய சப்ஸ்கிரைபர் என்னுடைய சேனல்லே தான் இருக்காங்க. சோ பாத்தீங்கன்னா இதுவும் அதே போலதான். என்னுடைய சப்ஸ்கிரைபர் வேற ஏதாவது சேனல்ல போயிட்டு ஒரு சில வீடியோஸ் எல்லாம் நிறைய டைம் வாட்ச் பண்ணிருப்பாங்க. சோ அந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் இங்க ஷோ ஆகும். சோ நீங்க அப்ப தெரிஞ்சுக்கலாம் என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ இப்ப பாத்தீங்கன்னா இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த இடத்துல வீடியோ ஷார்ட்ஸ் லைவ்னு இருக்கும். சோ எந்தெந்த டைப்ல எல்லாம் உங்களுடைய ஆடியன்ஸ் உங்களை பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்களா, இந்த இடத்துல டாப் ஜியோகிராபிக்ஸ்னு இருக்கும். சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆள் கொடுத்துருக்குன்னா சோ ஓவரால் பாத்தீங்கன்னா என்னுடைய வீடியோஸ இந்தியாவில பாக்குறாங்க, ஸ்ரீலங்கால பாக்குறாங்க, யுனைடெட் ஸ்டேட்ல பாக்குறாங்க, சவுதியில பாக்குறாங்க, யுனைடெட் கிங்டம்ல பாக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் என்னுடைய வீடியோஸ பாக்குறாங்க. ஆனா நீங்க என்னுடைய வீடியோஸோட வியூஸ போயிட்டு பாருங்க, வியூஸ் கவுண்ட் கம்மியா தான் இருக்கும். சோ என்னுடைய சேனல் மானிட்டேஷன் ஆயிடுச்சு. சோ நான் இந்த இடத்துலதான் ஒரு ட்ரிக்கை ஃபாலோ பண்ணேன். அது என்னன்னா, வீடியோவை நான் யூடியூப்ல போட்டுட்டேன். நெக்ஸ்ட் நான் யாருக்குமே அதை ஷேர் பண்ணல. யூடியூப் சைடே இத்தனை கண்ட்ரிஸ்க்கு ஷேர் பண்ணிருக்காங்க. சோ அங்க இருக்கிற பீப்புள்ஸ் டச் பண்ணி பார்த்திருக்காங்க. சோ அதனாலதான் குயிக்கா மானிட்டேஷன் கிடைச்சிருச்சு. நீங்க எல்லாம் என்ன பண்றீங்கன்னா, என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஆன நீங்க வீடியோ போட்ட உடனே யாருக்குன்னா ஷேர் பண்றீங்க. அந்த டைம்ல யூடியூப் சில கண்ட்ரிஸ், சில ஸ்டேட், சில ஊருக்கெல்லாம் அனுப்பும். சோ அந்த மாதிரி அனுப்ப போனாதான் நமக்கு வியூஸ் நிறைய கிடைக்கும். சோ நம்மளே ஷேர் பண்ணா நமக்கு வியூஸ் கிடைக்காது. சோ அதுக்குதான் சொல்றேன், நீங்க வீடியோஸ் போட்டுட்டு அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுலெல்லாம் ஷேர் பண்ணணும், எதுலெல்லாம் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பா பிளேலிஸ்ட பாருங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பேஜ்ல நீங்க எல்லாமே ஓவரால் கத்துக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்க, கண்டிப்பா வீடியோவா ரெடி பண்றேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த 3 விஷயத்தையும் நீங்க கத்துக்கிட்டீங்க. 4வதா ஒரு விஷயம் இருக்கு, இத நீங்க டச் பண்ணுங்க. நான் ஏன் இவ்வளவு பொறுமையா சொல்றேன்னா, நம்மளுடைய சேனல் பாத்தீங்கன்னா யூடியூப் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு தான். சோ அவங்களுக்கு பொறுமையா சொன்னா மட்டும்தான் புரியும். சோ கண்டிப்பா பாருங்க, இந்த இடத்துல நான் பண்ண உடனே இந்த மாதிரி வந்துருச்சு. சோ இப்ப பாருங்க, லேட்டஸ்டா எனக்கு கமெண்ட் பண்ண அத்தனை பேரும் இந்த இடத்துல வந்துருவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க இந்த 4 விஷயத்தையும் தெரிஞ்சுக்கினீங்க. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம், அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எஸ் சிம்பிள் இருக்கும், அதாவது டாலர் சிம்பிள் மாதிரி இருக்கும். அததான் நான் எஸ் சிம்பிள் உங்களுக்கு புரியும்படி நான் சொன்னேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டாலர் சிம்பிள் இருக்கும், அதை நீங்க டச் பண்ணுங்க. நல்லா பாருங்க, நான் முக்கியமான விஷயத்த மட்டும்தான் ஷேர் பண்றேன். சோ இந்த டாலர் சிம்பிள் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, இதுதான் உங்களுடைய ஆஃப்டர் மானிட்டேஷனுக்கு அப்புறம் இதுதான் உங்களுடைய மணி வர பேஜ். அதாவது யூடியூப்ல நீங்க சம்பாதிக்கிறீங்க பாத்தீங்களா, அந்த மணி இந்த இடத்துல தான் வரும். கண்டிப்பா இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்த பண்ணவே கூடாது, கண்டிப்பா நீங்க பண்ணவே கூடாது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. சோ இத பத்தி எல்லாம் நான் 1 by 1 வீடியோ போடுறேன். சூப்பர் எப்படி ஆன் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் மெம்பர்ஷிப், இந்த இடத்துல நிறைய கொடுத்துருக்காங்க. சோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த பேஜை நான் ஓபன் பண்ணிருக்கேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த இடத்துல லீவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. தயவு செஞ்சு சொல்றேன், நீங்க தெரியாமலும் தெரிஞ்சாலும் இந்த இடத்த நீங்க டச் பண்ணீங்கன்னா உங்களுடைய சேனல் டோட்டலா டிலீட் ஆகிடும். யூடியூப் சைடு என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த லீவ்ன்ற ஆப்ஷனை நீங்க டச் பண்ணீங்கன்னா உங்களுடைய யூடியூப்பே டோட்டலா போயிடும். சோ தெரியாம கூட நீங்க டச் பண்ணாதீங்க. இது ஒரு அவேர்னஸ்க்காக தான் இதை கண்டிப்பா இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்றேன். நிறைய பேர் இந்த மாதிரி லீவ்ன்ற ஆப்ஷனை டச் பண்ணிட்டு நிறைய ஃபீல் பண்ணிருக்காங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர். சோ நீங்க கண்டிப்பா டச் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்க வேணும்னா இந்த லேர்ன் மோரை டச் பண்ணி படிச்ச பாருங்க. நீங்க இந்த லேர்ன் மோரை டச் பண்ணும்போது கூட ரொம்ப கவனமா டச் பண்ணுங்க. தெரியாம கூட லீவை டச் பண்ணிடாதீங்க.
சோ நீங்க இந்த இடத்துல இததான் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் சொல்லுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு ரீப்ளே பண்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மியூசிக்கை நீங்க டச் பண்ணுங்க. மியூசிக்கை எப்படி உங்களுக்கு டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். கண்டிப்பா நீங்க காப்பிரைட் இல்லாத மியூசிக்கை டவுன்லோட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான். கண்டிப்பா நீங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்றதா இருந்தா இந்த 3 விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். நான் இங்க காமிக்கிறேன் பாருங்க. யூடியூப் எப்படி ஓபன் பண்றது, நெக்ஸ்ட் ஒய்டி ஸ்டுடியோ ஃபுல்லா நீங்க கத்துக்கணும். நெக்ஸ்ட் இப்ப சொன்ன பாத்தீங்களா, இந்த பேஜை நீங்க கத்துக்கணும். மோர் வீடியோக்கு என்னுடைய பிளேலிஸ்ட பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, கார்ட்டூன் வீடியோஸும் நம்ம போட்டுட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் நிறைய நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த மானிட்டேஷன் வீடியோஸ் எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. கண்டிப்பா அழகான வீடியோஸ் ரெடி பண்ணி நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.